ஓம் சாய்ராம் சாய்ராம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தீபாவளியை எப்படி கொண்டாடணும் நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் நாம் எப்பயும் போல் நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவி பாபா செய்ய வச்சார். நம்ம பகுதியில் இருக்கிற தூய்மை பணியாளர்களோட தான் இந்த தீபாவளியை நாங்கள் சிறப்பாக கொண்டாடினோம் சாய்ராம். நம்ம பகுதியில் மொத்தம் 9 தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்களாம். அதில் 7 பேர் பெண்கள், 2 ஆண்கள். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல புடவை, ஆண்களுக்கு புடவை வேஷ்டி சட்டை அதெல்லாம் எடுத்தாச்சு. அவங்களுக்கு வெறும் கையோடு அனுப்பக்கூடாது. ஸ்வீட் பாக்ஸு ப்ளஸ் அவங்க கையில் நம்மளால் முடிஞ்சது எல்லாருக்கும் ஒரு ரூ. 500 வச்சு கொடுக்குற அளவுக்கு அப்பா நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் சாய்ராம். உண்மையிலே பெரிய சந்தோஷம். இது சின்ன உதவினாலும் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப பெரிய விஷயம் சாய்ராம். சாயனா, நீங்கள் தான் எங்களை மதித்து எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு இந்த உதவி செய்கிறீங்க. உண்மையிலே சாயப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். ஏன்னா எங்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மி இருந்தாலும் நாங்கள் இதை ஏன் செய்கிறோன்னா, நாங்கள் அப்படியே செஞ்சுக்கினே இருக்கிறோம். இதை விட்டு போக முடியல. எங்களை மனுஷனாக மதித்து எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு நீங்கள் கொடுக்குறது ஏதோ எங்கள் புள்ள கொடுக்குற மாதிரி. ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் புள்ள எனக்கு கொடுக்குற மாதிரி. ரொம்ப சந்தோஷம் சார். நான் சொன்னேன், உண்மைதாம்மா, நாங்கள் உங்கள் பிள்ளையாக தான் நினைக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது உதவினாலும் கேளுங்க, அப்பா செய்வார், கவலைப்படாதீங்க. நாங்கள் எப்பயுமே உங்களுக்கு உதவியாக இருப்போம். நீங்கள் இந்த நகரை சுத்தம் பண்ணுறீங்க, உண்மையிலே நீங்கள் பெரிய உதவி செஞ்சுன்னு இருக்கிறீங்க எங்களுக்கு. எனவே நாங்கள் உங்கள் உதவியை மறக்க மாட்டோம் சொல்லுவோம். இவரை நான் சொல்லணுன்னா சாய்ராம், இவர் நம்மளுடைய துவாரகமாயில் இருக்கிற அப்பா. இந்த கோயிலை சுத்தம் பண்ணுறவர் அவர் தான். நமக்கு தேவையான எல்லா உதவிகளையும் எல்லா வேலைகளும் இந்த வயசுலையும் செய்கிறார் அவர். எனவே அவருக்கு நாம் கூப்பிட்டு கௌரவித்தோம். அப்பாவுக்கு இந்த உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சாய்ராம். நாம் கடவுளை தேடி தேடி ஒரு ஒரு கோயிலாக போய் கும்பிடுவோம். ஆனால் கடவுள் நம்மளை தேடி வருவார் சாய்ராம். நாம் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. இதை செஞ்சிங்கன்னா கடவுள் உங்களை தேடி வருவார். அதுதான் உண்மை. நாம் மற்றவங்களுக்கு செய்ய உதவி இல்லாதவர்களுக்கு செய்ய கடவுள் ஏதோ ரூபத்தில் நம்மளை தேடி வருவார். அது 100% உண்மை. எனவே நீங்கள் கடவுளை தேடி போக வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. கடவுள் உங்களை தேடி உங்கள் வீடு தேடி ஓடி வருவார். உங்ககிட்ட நேரடி அவர் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார். நீங்கள் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க. கடவுள் உங்களை தேடி வருவார்.